ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் சுவாமி பல சூழ்நிலைகளின் மத்தியிலும் முனைப்பாகத்துல நாங்க கூடி வேதத்தை ஆராயும்படியாக, வேதத்தை தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுவும் விசேஷமாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் போது அது எங்களுடைய ஆத்மாவுக்கு எவ்வளவு பலனா இருக்கிறது என்று சொல்லி நாங்க காண்கிறோம் சுவாமி, அனுபவிக்கிறோம். அதற்காக உண்மை துதிக்கிறோம். எங்களுக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை நீர் கட்டளையிட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை வேலையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வர இருக்கிற மக்களையும் சீக்கிரம் கூட்டி வாரோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமான வேலையாக, ஆண்டவரே ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற வேலையாக, கற்றுக் கொடுக்கிற வேலையாக இருக்க நீர் கிருபை. நேற்று தினம் நாங்க பென்டிகாஸ்டல் சண்டேன்னு சொல்லி சபைகளிலே நாங்க ஆராதித்தோம். அப்பொழுது ஆவியானவருடைய பலவிதமான செயல்பாடுகளை நாங்கள் தியானித்தோம். அதன்படி இன்றைய நாளிலும் முழு பொறுப்பெடுத்து நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்துல கடைசியா நம்ம கொஞ்சம் அந்த 6வது சாப்டர்ல ஒரு வசனம் கடைசியா நம்ம பார்க்கணும். அதை முடிச்சுட்டு 7வது அதிகாரத்திற்குள்ளாக நாம் செல்வோம். நாம் பார்க்க இருக்கிற அந்த கடைசி வசனம் அந்த 11, 12, 13 இந்த வசனங்கள். அது நம்ம கொஞ்சம் முதல்ல பார்த்தோம், இருந்தாலும் அது திரும்ப பார்த்தாதான் சரியா இருக்கும். இப்ப இந்த 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நான் ஆண்டவரே எது வரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடு மையம் முற்றிலும் வெறுமையாக்கும் படம் வரைக்குமே ஆகிலும் அதில் இன்னும் 10 ஒரு பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார். சரி, இப்ப இதுல என்ன நம்ம பாக்குறோம்னு சொன்னா, இப்ப திடீர்னு இதை பார்த்தா நமக்கு ஒருவேளை ஞாபகத்துக்கு வராது. கடந்த நாட்கள்ல எதை பற்றி நாம் தியானித்தோம் என்று பார்த்தோமானால், ஏசாயா அதிக மனபாரத்தோடு இனி நம்ம தேசத்தை யார் ஆட்சி செய்வார் என்று சொல்லி அவர் ஆலயத்துல போய் தன்னுடைய கவலையை, சஞ்சலத்தை ஊற்றும் போது கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய காட்சியை தருகிறார். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அல்லவா. அவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து அதுல நான் இருக்கிறேன், நான் அவ்வளவு சர்வ வல்லவராய் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுகிறாய் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியத்தை விளக்கின பின்பு உன்னுடைய பொறுப்பும் என்ன என்பதை ஏசாயா விளங்கி கொள்ளும்படியாக அவருடைய நிலையை அவர் காண்கிறார். அவருடைய பரிசுத்தத்தை, எப்பொழுதுமே ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பார்க்கும்போது நாம பெரிய ஜொலிக்கிற டைமண்டா இருந்தாலும் நம்மில் இருக்கக்கூடிய குறைகளை அவருடைய பரிசுத்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் அது நன்றாய் தெரியும் நம்மிலே எவ்வளவு குறைகள் உண்டுன்னு. அது போல அவர் பார்த்த உடனே அவர் சொல்லிட்டாரு, ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள் மனுஷன் அப்படின்னு சொல்றான். உடனே அவருக்கு அவருடைய நிலையை உணர்ந்து அவர் கதறின உடனே ஆண்டவர் அவருடைய வாயை அக்னியினால் சுத்திகரித்து அவரே பரிசுத்தமாக்குகிறார். அது மாத்திரம் அல்ல, அந்த நொடியில அவருக்கு தன்னுடைய மனபாரத்தை சொல்லுகிறார். யாரை நான் அனுப்புவேன் அப்படின்ற ஒரு பெரிய மனபாரத்தை அவர் அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். உடனே இந்த ஏசாயா தன்னுடைய அழைப்பை உணர்ந்தவராக அவர் உடனே சொல்றாரு, இதோ நான் அடியேன் இருக்கிறேன், நான் போறேன் அப்படின்னு அவர் சொல்லல, என்னை அனுப்பும். அப்போ அந்த கண்ட்ரோல் இஸ் ஃபுல்லி இன் காட்ஸ் ஹேண்ட். அதற்கு தன்னை சரண்டர் பண்றார், அப்படியே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதை தான் நம்ம அங்க பாக்குறோம். எடுத்தோடனே நமக்கு எப்படி இருக்கும்னா, நாமெல்லாம் எப்படி உடனே சட்டுன்னு சொல்லுவோம்னா, இதோ அடியேன் இருக்கிறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆனா அவர் அதுல நம்முடைய சுயம் தெரியுது. அது நமக்கு தெரியாமையே நமக்கு அப்படி நாம சொல்லிடுவோம். ஆனா ஆக்சுவலா கர்த்தர் எதிர்பார்த்தது என்னை அனுப்பும்னு. அதே மாதிரி ஏசாயா சொன்ன உடனே அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு. இப்ப அந்த பொறுப்பு தான் ரொம்ப பயங்கரமான ஒரு பொறுப்பு. என்ன சொல்றாரு? நீ போய் அந்த தேசத்துல எருசலேம்ல அங்க இருக்கிற மக்கள் நீ சொல்றத கேட்கவே மாட்டாங்க. அவங்க காது இருந்தும் கேட்காதவங்க, கண்ணு இருந்தும் பார்க்க முடியாதவங்க, இருதய கடினமானவங்க, அவங்கள்ட்ட தான் நீ போய் பேசணும். அவங்க நீ சொல்றத கேட்கவே மாட்டாங்கன்னு சொன்னதான் ஏசாயா நான் எது வரைக்கும் சுவாமி நானு இப்படி பேசணும் அப்படின்னு இந்த 11ஆம் வசனத்துல கேட்கிறாரு பாருங்க. ஆண்டவரே எது வரைக்கும்? அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய கோபாக்கினை அவர்கள் மேல ஊற்றப்பட்டு அவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட போது அந்த பட்டணம் எல்லாம் எப்படி இருக்கும்? குடி இல்லாமல, மனுஷ சஞ்சாரம் இல்லாம, பூமி அவாந்தர வெளியாக அவர்களை நான் எல்லாம் வெறுத்து அந்த இடமே வெறுமையாகும் வரைக்கும், என் தண்டனை ஊற்றப்படும் வரைக்கும் நீ செய்யணும். நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்ப எவ்வளவு ஒரு கடினமான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு பாருங்க. ஆனா அதை முன்னாலேயே சொல்லிடுறாரு, இப்படிதான் இருக்கும்னு சொல்லிடுறாரு. அப்போ ஏசாயாவுக்கு எவ்வளவு கஷ்டம். ஆனா இப்ப நம்ம சொன்னதை ஒருத்தர் கேட்டு மனம் திரும்பினாங்கன்னா அது நமக்கு எவ்வளவோ சந்தோஷம். பரலோகமும் சந்தோஷப்படும். ஆனா இப்படி சொல்றாரு, இப்படிதான் இருக்கும்னு. கடைசியா ஒரு நம்பிக்கையின் வார்த்தை சொல்றாரு, ஆகிலும். அந்த மாதிரிதான் முக்கியமான வார்த்தை. ஆகிலும் அதில் இன்னும் 10ல் ஒரு பங்கு இருக்கும். 10ல் ஒரு பங்கு இன்னும் இருக்கும். அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். அங்க எப்பவும் ஒரு 10ல் ஒரு பங்கு இருந்தாலும் அவங்களும் தண்டிக்கப்படுவாங்க. அவங்களும் நியாயத்தை படைவாங்க. அப்புறம் என்ன நிலைமை வரும்னு சொன்னா, அவர்கள்ல இருந்து ஒரு பரிசுத்த வித்து எழும்பும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது ஒரு நடக்க போகிற சூழ்நிலையை அப்படியே அவருக்கு சொல்லுகிறார். இதெல்லாம் நடந்தது எப்ப நிறைவேறியதுன்னு சொன்னா, ஏசாயா காலத்திலிருந்து 300 வருஷம் கழிச்சு. அப்ப 300 வருஷத்துக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை, இப்படி ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்லணும் போது என்ன முடிவுன்னு ஏசாயாவுக்கு தெரியும். ஆனாலும் சொல்லணும். அப்ப அதை எவ்வளவு உண்மையா அவர் செய்திருக்கணும், எவ்வளவு உண்மையா அதை சொல்லியிருக்கணும். ஏன்னா சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறிற்று. அதே போல அங்க பாபிலோன் தேசத்துல இருந்து ஒரு சின்ன கூட்டம் வந்தது. அதுல நமக்கு தெரியும், முக்கியமான மக்கள் வந்தாங்க. எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல், இப்படி சகரியா, இப்படி எல்லாம் முக்கியமான மக்கள் வந்தாங்க. வந்துதான் ஆலயத்தை திரும்ப கட்டி எழுப்பி அப்படி காரியங்கள் நடந்தது. சோ அந்த ஒரு சின்ன கூட்டம் வெளியே வந்தது. போனது அத்தனை பேர் போயிட்டாங்க. அவ்வளவு பெரிய சிறைபிடிக்கப்பட்டு அந்த பட்டணம் அப்படி குடியில்லாமல் போன ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படி அடிமரத்துல ஒரு சின்ன வித்து எழும்பும். அது பரிசுத்த வித்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஊழியத்துல அநேக சமயங்கள்ல நாம ரிசல்ட்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது, அறுவடையும் கர்த்தருடையது. அவர்தான் நம்ம விளையச் செய்கிற காரியத்தை பலன் கிடைக்கும்படி செய்வார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் விதைக்க வேண்டியதுதான். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஊழியம். அப்ப அதை நாம அந்த ஏசாயா எவ்வளவு கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் அதை செய்தாரோ, அது போல நாமும் அப்படியாக நமக்கு கிடைக்கிற காரியத்துல நான் எவ்வளோ சொன்னாலும் அவங்க ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இனி எதுக்கு போய் நான் சொல்லணும்? இல்லைன்னா சில சமயத்துல அவங்களே இவ்வளவு மோசமானவங்க, இவங்கள்ட்ட போய் நாம எப்படி பேசுறது? இவங்களுக்காக ஜெபிக்க கூட வேண்டாம். ஒருத்தர் நாங்க இந்த இடத்துக்கு வந்தபோது, நாங்க இருக்கிற இடத்துல வந்தபோது இந்த காலனியில நாங்க ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம். லேடிஸா ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நாங்க ஜெபிக்கிறப்போ இங்க இருக்கிறவங்கள பற்றிலாம் எனக்கு ரொம்ப தெரியாது. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்காக ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் போது ஒரு வீட்டுக்காரருக்கு ஜெபிக்க சொல்லும்போது அங்க இருக்கவங்கள சொன்னாங்க, அவங்க ஒரு பயங்கர குடிக்காரரு, அவருக்கெல்லாம் அவரையெல்லாம் அவருக்காக எல்லாம் ஜெபிச்சா எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க.
அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயத்துல நாமும் கூட அப்படிலாம் நினைப்போம். ஆனா பாருங்க, ஏசாயாவுக்கு சொன்னது யாரையுமே நம்ம அப்படி செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் தந்த ஊழியத்துல நம்ம ப்ரிஃபரன்சஸ் இருக்காது, இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நாம செய்யணும். இந்த இஸ்ரேல் தேசம், இந்த யூதேயா தேசம் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அவர்களுடைய கீழ்ப்படியாமை, அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாததினாலே. அப்போ அந்த ஊழியக்காரரும் அதே செஞ்சாருன்னா அப்புறம் என்ன வித்தியாசம், இல்லையா? அதனால நாம அந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி முடிக்க வேண்டும். சொல்லுவது மிக கடினமா இருந்தாலும் அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த இதுல நாம பார்க்கிறோம். தொடர்ந்து நாம இந்த 7ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். ஏசாயா 7ஆம் அதிகாரம். இந்த 7ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் ஒரு வரலாற்று காட்சிகளை பார்க்கிறோம். இந்த ஏசாயா வந்து 4 ராஜாக்கள் காலங்கள்ல அவர் வந்து தீர்க்கதரிசியா இருந்தார்னு பார்க்கிறோம். அதுல உசியா தான் அவருக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த உசியா தான் முதல்ல இருந்தாரு. உசியாவுடைய பேரனாகிய ஆகாஸ் என்கிற ராஜாவின் காலத்தில் நடந்த சூழ்நிலைகளை தான் நம்ம இங்க பார்க்கிறோம் இந்த அதிகாரத்துல. உசியாவினுடைய குமாரன் பேரு யோதாம், யோதாமினுடைய குமாரன் பேரு ஆகாஸ். இவன் வந்து இந்த யூதா தேசத்துக்கு ராஜாவாய் இருந்தான். அவனுடைய நாட்கள்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஆஹ், இஸ்ரேல் தேசத்துல இருந்த, அதாவது நல்லா இந்த இஸ்ரேல் தேசத்தை குறித்த ஆஹ், ஒரு வரைபடம் நமக்கு ஞாபகத்துல இருக்கணும். இந்த யூதேயா தேசங்கிறது கீழே சவுத் பகுதியில கீழே இருக்கிற ஒரு தேசம். எருசலேம் வந்து அதனுடைய தலைநகர். அதற்கு மேல இருக்கிற எல்லா பகுதிகளும் இந்த இஸ்ரேல் தேசத்துல வரைபடத்துல இருக்கிற பகுதிகள் எல்லாம் இஸ்ரேல் என்று சொல்லப்படும். எப்பிராயீம் என்றும் சொல்லப்படும். அங்கதான் இந்த 10 கோத்திரத்தாரும் இருந்தார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அப்ப யூதேய தேசத்துல யார் இருந்தாங்க? யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும். இவங்க 2 பேர் மாத்திரம்தான் இங்க இருந்தவங்க. இந்த கோத்திரத்தார் 2 பேர் இல்ல, கோத்திரத்தார் இங்கே இருந்தார்கள். இந்த கோத்திரத்தாருடைய ராஜா தான் ஆகாஸ் ராஜா. அப்ப மேல இருக்கிற அந்த பகுதிக்கு ராஜாவா இருந்தவர் பேரு பெக்கா. பெக்கா என்ற ஒரு ராஜா. அதற்கு மேலாக அந்த இஸ்ரேல் தேசத்திற்கு வடபுறமாக ஈவன் டுடே அந்த சிரியா, ஈரான், ஈராக்ன்ற பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த பகுதிகளில முத ப- ஒரு நிமிஷம். சாரி. இந்த என்ன சொன்னோம், இந்த ராஜா, இந்த பெக்கா ராஜாவும் அவர் வந்து இஸ்ரேல் ராஜா. அதற்கு மேல இருக்கிற அந்த சீரிய பகுதியில் அசீரியர், அந்த மொத்தமா அன்றைக்கு வந்து அசீரியர்கள் என்று, அசிரிய ராஜ்யம் என்று அந்த ராஜ்யத்துக்கு பெயர் இருந்தது. அந்த ராஜ்யல வந்து ஒரு ராஜா இருந்தாரு, ரெட்சின் அப்படிங்கிற ராஜா. இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து யூதேயா தேசத்தை அட்டாக் பண்ண வர்றாங்க. எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு கண் வந்து எருசலேம் மேல. இன்னைக்கும் இந்த பாலஸ்தீனியருக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற மெயின் ப்ராப்ளத்தோட
அந்த முக்கியமான இது என்ன பிரச்சனை என்னன்னா, எருசலேம் எங்களுடையது. அதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆனா ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு அதுதான் கேபிட்டல்னு சொல்லி அவர் வந்து 2017 அந்த ஒரு ஒரு இதை இது பண்ணாரு. அதுக்கப்புறமா நம்ம பார்க்குறோம், இன்னும் போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த போராட்டம் இந்த எருசலேம் தேசத்து மேல இருக்கு. அதே தான் அப்பவும் இருந்தது. அப்போ அன்னைக்கு இருந்த அந்த ஆகாஷ் ராஜா வந்து ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட ராஜா, விக்கெட் ராஜா. ஏன் அவர் அப்படின்னா, கடவுளையே நம்பாதவர். அவர் வந்து எல்லா மற்ற கடவுள்களை, தெய்வங்களை வணங்குகிறவர். அவருடைய வழக்க பழக்கம் எவ்வளவு தூரம் இருந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தன்னுடைய சொந்த குமாரனையே மோளேகு என்று சொல்லக்கூடிய அந்த விக்கிரக கடவுளுக்கு பலி செலுத்துகிற ஒரு ஒரு ராஜாவா இருந்தார். ஒரு ராஜா, தலைவர்கள் எப்பவுமே இன்றைக்கும் கூட ஒரு நல்ல முன்மாதிரிகளா இருக்கணுங்கிறத அவங்க தெரியாம இருக்காங்க. இவங்க செய்கிற தவறுகளை அந்த தேசத்துல உள்ள எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. நிறைய சமயத்துல இப்படி தவறான மக்கள் தவறான காரியங்களை செய்யறத பார்க்கணும். ஏன் எப்படின்னா, ஒரு தலைமைத்துவம் வந்து எவ்வளவு முக்கியங்கிறத நாம பார்க்கணும். அதுல ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னன்னா, அவங்க நல்ல ரோல் மாடல்ஸா இருக்கணும். இந்த ஆகாஷ் ராஜா அப்படிப்பட்ட ஒரு ராஜாவே கிடையாது. அதனால என்ன ஆச்சுன்னா, அவர் முக்கியமா எதற்கு செய்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, அவர் வந்து உம், அஹ், நான் தன் தேசம் வந்து காப்பாற்றப்படணும்னு தான் அந்த தெய்வங்களை போய் வணங்குகிறார். இது யாராவது செய்வாங்களா? அதாவது தான் செய்யறது தவறுன்றதே தெரியல. நாம செய்யறதுனால தான் நம்ம தேசம் இந்த நிலைமையில இருக்குன்னே அவருக்கு தெரியாம அவர் அப்படி தவறுகளை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் ஆகாஷ் செய்கிற காரியம். ஆகாஷுக்கு ஒரே ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, அவர் வந்து எசேக்கியாவுடைய மகன். எசேக்கியாங்கிற ஒரு நல்ல ராஜாவுடைய மகன். அது ஒண்ணுதான் அவருக்கு இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட். மற்றபடி அவர் எல்லாமே தவறாக தான் செய்துட்டு இருந்தாரு. அது மாத்திரம் இல்ல, மிகவும் கெட்ட ராஜாவாகவும் இருந்தார். ஏன்னா அந்நிய தெய்வங்களை வணங்கி அப்படியெல்லாம் காரியங்களை அந்த தேசத்துக்குள்ள கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு ராஜாவா இருந்தார். இவர்கள் யெகோவாவை வணங்குகிறவர்கள். இவர்களுக்கு அந்த பழக்கத்தை எல்லாம் கொண்டு வந்தார். அநேகர் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அதுல இவரும் ஒருத்தர், ஆகாஷ் ராஜாவும் ஒருத்தர். இப்போ இவர் தான் இந்த கிங் பெக்கா ஆஃப் இஸ்ரேல். அடுத்தது கிங் ரெசின். அவர் முகத்தை பார்த்தாலே பாருங்க எவ்வளோ கொடூரமா இருக்குன்னு. அசீரியர்கள் பயங்கர கொடூரமான மக்கள். அதனால தான் யோனா அங்கே போவே மாட்டேன்றாரு. அந்த மக்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல வேணுமா? இப்போ நான் தொடக்கத்தில் சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி தான் யோனாவுடைய ஸ்பிரிட் நிறைய பேருக்கு இருக்கு. அதை நான் நான் போய் அங்கே சொல்லணுமா? அவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் அவங்கள மன்னிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ கொடூரமானவர்கள். என்னென்ன விதத்தில் கொடுமைப்படுத்துவாங்கன்னு நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. அப்படியெல்லாம் செய்வாங்க. அதனால யோனா மாட்டேன்னாரு. அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உண்டு. இப்போ இதுதான் அந்த மேப்பு. இது கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு இன்னைக்கு பிரச்சனைகளும் நல்லா விளங்கும். பாருங்க, எருசலேம் வந்து கீழே இருக்கு. அந்த எல்லோ பார்ட் தான் யூதேயா ராஜ்யம். இங்கே தான் யார் இருக்கா? ஆகாஷ் ராஜா இருக்காரு. அந்த ப்ளூ பகுதி தான் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய பகுதி. இதுல தான் இந்த 10 கோத்திரத்தாரும் இருந்தாங்க. அந்த 10 கோத்திரத்தாரு இருக்கிற அந்த பகுதிக்கு முக்கியமான தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாரியா. அங்கதான் சமாரியா இருக்கு. அங்கதான் யோப்பா, எரிகோ, இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாம் அங்க இருக்கு. அங்க இருந்த ராஜா பேர் தான் பெக்கா. அதற்கு மேலாக தமஸ்கு, சீரியா, நம்ம இன்னைக்கு இருக்க ஈரான், அதெல்லாம் இருக்கிற இடம் வந்து அந்த மெயின் அந்த பகுதி. அங்க இருந்தவர் தான் கிங் ரெசின். இப்போ இவங்க தான் வந்து அட்டாக் பண்றாங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து இங்க வந்து அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணும்போது இங்க சமரியாவிலிருந்து வந்த பெக்கா என்ன பண்றாருன்னா, 20 லட்சத்துக்கு மேலான மக்களை ஒரே நாளில்
கொன்று குவிக்கிறார். இல்ல, 10 லட்சத்துக்கு மேலான மக்களை, 10 லட்சத்துக்கு மேலான 10,20,000 பேரை அவர் ஒரே நாளில கொண்டு குவிக்கிறார். இத கர்த்தர் தான் அனுமதித்திருக்கிறார். ஏன்? இவர்கள் கர்த்தர் கர்த்தரை மறந்தவர்களாக, அவர்கள் மூதாதைய வணங்கி கொண்டிருந்த யெகோவா என்னும் தெய்வத்தை விட்டு இந்த ஆகாஷ் ராஜா சொல்லுகிற அந்நிய தெய்வங்களை வணங்க ஆரம்பித்ததுனால கர்த்தர் இதை அனுமதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதே சமயத்துல அங்க சீரியாவுல இருந்து அந்த ரெட்சின் வராரு. அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பெரிய கூட்டத்தாரை சிறைப்பிடித்து செல்லுகிறார். 2 நாளாகமம் 28 8 என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் வாசிங்க. 2 நாளாகமம் 28 8. 28:8. ஆமா. தங்கள் சகோதரரில் 2,00,000 பேராகிய ஸ்திரீகளையும் குமாரரையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள். பாருங்க, இந்த சமயத்துல அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இப்படி மக்களை சிறைப்பிடித்து கொண்டு போனது மாத்திரம் இல்ல, அவங்க திரவியங்கள், அவங்களுடைய எல்லா உடைமைகள், இன்னும் 15 வரைக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி அவர்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டுட்டு போறாங்க. ஆனா அந்த 15 என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க இந்த பிடிச்சிட்டு போகாதீங்க, பிடிச்சிட்டு போனவங்க எல்லாம் திருப்பி அனுப்புங்கன்னு. அது நிமித்தமா அவங்க அந்த பெண்களையும் குழந்தைகளையெல்லாம் அவங்க திருப்பி அனுப்பிடுறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி அவங்க செய்யறதையும் பார்க்குறோம். ஏன்னா பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. அப்படியாக அங்க நடக்கிற ஒரு காரியத்தை பார்க்கணும். ஆனா அதன் மத்தியிலும் கர்த்தர் கண்ட்ரோல்ல இருக்கிறாருங்கிறத பாருங்க. கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறாரு. கர்த்தர் அந்த சமயத்திலையும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நாம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம தோற்று போன நிலைமையிலும் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா நாம பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இந்த ஆகாசின்னு என்ன செய்தாருன்னு பாருங்க. அந்த அசீரிய ராஜாவுக்கு ரொம்ப பயந்தார். ஏன்னா அவர் தப்பிக்கவே முடியாது அவர்கிட்டன்னு இவரே முடிவு பண்ணிட்டார். அதனால அந்த அசீரிய ராஜாவாகிய டிக்லாத் பிலேசர் அப்படிங்கிற அந்த ராஜா கிட்ட இவர் போய் பொண்ணு, வெள்ளி எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்துக்கணும், அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் நல்ல தயவு கிடைக்கணும் அப்படின்னு அவர் செய்ததாக நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 16 7-9 வாசிங்க. 2 ராஜாக்கள் 16 7-9. ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசாரிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாயிருக்கிறேன். நீர் எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்லி, கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசிரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். பாருங்க, அவன் தேசத்துக்கு காப்பாத்தணும், தான் வீட்டை காப்பாத்தணும், நல்ல நோக்கம். ஆனா அவன் என்ன செய்யறான்னா, தவறான இடத்துல போய் உதவி கேட்கிறான். நாம எந்த நேரமும் சகாயத்தை கேட்க வேண்டியது கிருபாசன தண்டையில. அதை விட்டுட்டு இவர் போய் அந்த அசிரிய ராஜா கிட்ட போய் உதவி கேட்கிறான், டிக்லாத் பிளேசர் கிட்ட. அது மாத்திரம் இல்ல, அவருக்கு கொஞ்சம் லஞ்சம் கொடுக்கணும், அவரை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணணும்ன்றதுக்காக அரண்மனையிலேருந்து எடுத்து கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, அதை எடுத்து ஆலயத்திலிருந்து, இந்த ஆலயத்தில் இருக்கிற ப்ரெஷஸ் கோல்டு, சில்வர், அந்த பனிமுட்டுகள் அவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு பரிசுத்தமானது. அதை அவர்கள் அது மேலதான் அடுத்தது எல்லா வேட்டையாடுற எல்லா யுத்தம் பண்ணுகிற மக்களுக்கும் அதன் மேல ஒரு பெரிய கண்ணு.
அதை அவர்கள் எடுத்து அதை கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்தா ரொம்ப ப்ளீஸ் ஆவாங்கன்னு சொல்லி அதை கொண்டு போய் கொடுக்குறார். ஸோ ஃபஸ்ட்டு இதுல இருந்து கத்துக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, எப்பேற்பட்ட நல்ல நோக்கத்திற்கும் அன்காட்லி அலையன்ஸை நாம என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் தான் ஆட்சியே செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? யார் யாரெல்லாம் அலையன்ஸ் வருவாங்க, யார் யாரெல்லாம் ஆட்சியில் உட்காருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இட் இஸ் ஆல்சோ அன்காட்லி. அதுதான் என்ன, வாட் எவர் மேபி த குட் ரீசன் பிஹைண்ட் இட், ஆகாஷ் ராஜா மாதிரி தான் அன்காட்லி அலையன்சஸ் நாம எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில ஒத்துக்கூடாது. ஏன்னா நம்ம அதுக்கு மாத்திரம் சரின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு எல்லாமே நன்மையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உடனே நம்ம என்ன நினைப்போம், எல்லாம் நமக்கு நன்மையாயிரும், நல்ல பணம் வரும், நல்ல வசதி வரும், அப்ப நிறைய நம்ம ஆண்டவருக்குன்னு கொடுக்க முடியும், இதான் நம்ம நோக்கம், அப்படின்னு நிறைய செய்யலாம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இந்த ஒரு ஸ்டெப்பை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா அது கர்த்தருக்கு பிரியமே இல்லாத ஒரு காரியம். அது அவருக்கு எதிர்பார்க்கிறதே இல்லை. அவருக்கு இல்லாத செல்வமா, அவருக்கு இல்லாத இதா, அவரால் எல்லாம் வேணாலும் செய்ய முடியும். நினைச்சாருன்னா அவர் ஹோல் நேஷன்ல முழுசுமே கிறிஸ்தவ நேஷனா மாற்றிடுவார். ஆனா அவர் ஏன் அதை நம் மூலமா செய்யணும்னு சொல்றாருன்னா, நாம பரிசுத்தமா தியாகத்தோடு அவர் செஞ்ச வழியில அவர் சித்தப்படி செய்யணும். இப்ப அதை விட்டுட்டு இந்த ஆகாஷ் செய்ய நினைச்சதுதான் அது என்னாச்சுன்னு சொன்னா பயங்கரமான ஒரு தவறாய் மாறிவிட்டது. அது அவருக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத கரப்ஷன். அது அது உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு காம்ப்ரமைஸ். இந்த காரியம் என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது என்பதை தான் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். இந்த பேக்ரவுண்ட்ல இப்ப நம்ம தொடர்ந்து வாசிப்போம். சீரியர் எபிராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. பாருங்க, மனுஷரை நம்பினா அது நமக்கு மரணத்துக்கு ஏதுவான கண்ணியாய் தான் இருக்கும். இவ்வளோ பயம் அவங்களுக்கு. சீரியார் எபிராயிம்னா வடபகுதியில் இருக்கிற இஸ்ரேல் தேசம், அதுக்கு மேல இருக்கிறது தான் சீரியா தேசம். இந்த ரெண்டு தேசமும் ஒன்னா சேர்ந்து இப்ப நம்மளை அட்டாக் பண்ண போறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த யூதேயா தேசத்துக்கு ஒரே பயம். அவங்க பயம் எப்படி ஆயிடுச்சு, அந்த மரத்துல காற்றினால் அசைகிறது போல, அவங்களுடைய மரங்கள் அசைகிறது போல அவங்க இருதயம் அசைந்தது. பயம் வந்தா அப்படித்தான் இருக்கும், என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கும். ஆனா சங்கீதக்காரன் 16ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, கர்த்தரை நான் முன்பே வைத்திருக்கிறபடியால் அவர் அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியே, கர்த்தரை நான் என் முன்னே வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன வந்தாலும் ஐ கேன் ஃபேஸ், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆனா இங்க என்னாச்சு, இவங்க கர்த்தரை சாராம மனுஷரை சார்ந்து இருந்ததுனால இவங்க இருதயம் காற்று ஆடுகிற மரத்தை போல அசைஞ்சது. சூறைக்காற்று இன்னைக்கு ரொம்ப காமனா இருக்கு. அடிச்ச காற்றுல மரம் எல்லாம் பேந்துக்கிட்டு விழுகுது. அப்போ இந்த காத்துல எப்படி ஆடுதோ அந்த மரம், அது மாதிரி அவங்க இருதயம் ஆடிச்சான். பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை. இது அவசியமே கிடையாது. கர்த்தரை நம்பிக்கையா வச்சிருந்தோம்னா நாம அப்படியே அசைஞ்சு என்ன நடந்தாலும் அசையவே அவசியம் இல்லை. ஆனா இந்த கிங் ஆகாஸுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். அவன் மாத்திரம் இல்ல, அவன் தேசத்தார், அவன் ராஜா என்ன ஆகுறானோ அதே தான் அவங்க கூட்டத்தாரும் ஆவாங்க. அந்த தேசத்தாரும் அதே மாதிரி பயந்து பயந்து போன ஒரு நிலைமையில அவர்களும் இருக்கிறத நாம பார்க்கறோம். அப்போ 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூபுமாக
ஷேர் யசூப் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும். வண்ணார் துறை வழியுள்ள மேற்குலத்து மதையின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் நீ அவனை நோக்கி சீரியர் எப்ராஹிமிடம் ரெமேலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக தூராலோசனை பண்ணி அப்படின்னு இந்த காரியத்தை அவருக்கு சொல்லுன்னு சொல்லறதுக்கு ஏசாயாவை அனுப்புறாரு. பாருங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இந்த வசனத்தை விட்டுருக்கலாம். ஏசாயா போய் அந்த ராஜாவுக்கு இந்த செய்தியை சொல்றாருன்னு சொல்றதோட விட்டுருக்கலாம் இல்லையா? ஆனா இங்க இருந்து இந்த வழியாய் நீ உன் மகனோடு போய் இந்த வழியாய் போய் அந்த குளத்துல போய் அது வரைக்கும் கடைசி மட்டும் போய் இப்படிலாம் எதுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸு? நம்ம கற்ற சில காரியங்களை ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போதே இது எவ்வளவு ஒரு ரியாலிட்டி, இது நடந்த ஒரு காரியம் அப்படின்னு நம்ம விளங்கி கொள்ளுவதற்காக அந்த இடங்களெல்லாம் இன்றுமே நமக்கு என்னவா இருக்கு, ஒரு ப்ரூஃபா இருக்கு இல்லையா? அப்படி எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் செய்கிறார். இவ்வளவு டீட்டெயில்டாக கொடுக்குறாரு. அந்த எங்க போகணும், எப்படி போகணும், அதெல்லாமே சொல்றாரு. கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆபிரகாம் வீட்டை விட்டு வெளியே வானாரு. அவர் எங்க போகணும்னு அவருக்கு தெரிஞ்சா, ஆனா அவரை நடத்தினாரா இல்லையா? எவ்வளவு அழகா நடத்தினாரு. அது மாதிரி கர்த்தர் நம்மையும் நடத்துவார். அவருக்கு மாத்திரம்தான் நம்ம கீழ்ப்படியணும். நம்மளை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் முழுசும் காட்ட மாட்டாரு. அது ஒண்ணு நாம எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அறிவு என்ன சொல்லணும்னா, நமக்கு அப்புறம் என்ன நடக்கும், எங்க போகணும், என்ன செய்யணும், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சாதானே நம்ம பிளான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அறிவு நமக்கு பேசும். அது அறிவு. இது உலக காரியம், மாம்சீகம். ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும்போது, ஆவியினால் நடத்தப்படும் போது, ஆவிக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யலாம். ஒன் ஸ்டெப் அட் அ டைம், ஒன் டே அட் அ டைம், அப்படிதான் காமிப்பாரு. அதோடு நம்ம செல்லும்போது பெரிய காரியத்தை அவர் செய்வார். இப்ப இங்கேயும் நம்ம அதை தான் பார்க்குறோம். ஆனா பாருங்க, எவ்வளவு டீட்டெயிலா மாத்திரம் இல்லை, எவ்வளவு சின்ன குறிப்புகளோடு அவருக்கு அந்த செய்தியை சொல்றாருன்னு. முதல்ல அவர் மகனை கூட்டிட்டு போக சொல்றாரு. மகனை எதுக்கு கூட்டு போறாரு அவர்? இதனாலதான் ஏசாயா 18ஆம் அதிகாரத்துல சொல்வாரு, நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களாய் கர்த்தருக்கு அடையாளங்களாய் இருக்கிறோன்னு. ஏன்னா இந்த இடத்துல இந்த ஆகாஷ் ராஜாவுக்கு அவர் அடையாளமாக இந்த பையனை கூட்டிட்டு போகணும்னு சொல்றாரு. இந்த பையன் பேர் என்ன? ஷேர் அஷூப். ஷேர் அஷூப்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, எ ஸ்மால் ரெமினன்ட் வில் ரிமைன், ஒரு சின்ன கூட்டம் மீந்து இருக்கும், அதான் அர்த்தம். அப்போ அந்த அர்த்தத்தை அந்த ராஜா புரிஞ்சுக்கணுங்கிறக்காக, ஏன்னா இந்த ஆகாசு, உசியா இவங்க எல்லாரும் ஏசாயாவோட ரொம்ப நெருக்கமானவங்க. மற்றவங்க புரியாதவங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சொல்றதுன்னா நமக்கு ஒரு வேளை எல்லாத்தையும் விளக்கிட்டு இருக்கணும். தெரிஞ்சவங்க நமக்கு ரொம்ப சொந்தமானவங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இந்த பையனை கூட்டிட்டு போக சொல்றாரு. இந்த பையன் எதற்கடையாளம்? ஒரு சின்ன ரெமினன்ட்டு கட்டாயம் மீந்திருக்கும். அப்போ அவனை பார்த்தோன்னே அவருக்கு அது ஞாபகம் வரணும். அதுக்காக அவரை கூட்டிட்டு போறாரு. ஆனா ஆகாஷ் இருந்த மனநிலைமையில அதெல்லாம் ஒண்ணுமே அவருக்கு ஞாபகம் வரவும் இல்லை, அது வர்றதுக்கான சாத்தியமும் இல்லை. ஆனா இங்க கூட்டிட்டு போய் அவரை அந்த எந்த இடத்துக்கு வர சொல்றாரு? அந்த வண்ணார் துறையில் உள்ள ஒரு குளத்துக்கு வர சொல்றாரு. இந்த குளமே ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இதுல இவ்வளவு டீட்டெயிலா சொன்னதுக்கு எதுக்குன்னு சொன்னா, இதெல்லாம் நிஜமான இடங்கள்ல நிஜமான சம்பவங்களாய் நடந்தது என்பதற்கு அடையாளம். ரெண்டாவது, இந்த குளம் என்ன, அது அப்படி அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த குளத்தை பற்றி நம்ம ஆதி ஆகமத்திலேயே வாசிக்கிறோம். என்ன அப்படி? ஆனா அந்த இவர்களோடு ஆபிரகாம் சண்டையிட்டு இந்த சோதோம் குமாரா ஜனங்களோடு சண்டை, அந்த சோதோமின் ராஜாக்களோடு சண்டை போட்ட போது ஆபிரகாமை மெல்கிசேதேக்
எருசலேமிலிருந்து வந்து அவர் சந்திக்கிறார். அவர் வந்து சந்தித்த போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்தது. அவர் வந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வருகிறார். யாரு? மெல்கிசேதேக். மெல்கிசேதேக் வந்து ஒரு ராஜா, அதே சமயத்துல ஒரு பிரதான ஆசாரியர். அப்போ அதற்கு அடையாளமா தான் அவர் கொண்டு வர்றாரு. மெல்கிசேதேக்கை பற்றி நிறைய நாம தனியாவே படிக்கணும். இப்ப இவர் வந்து என்ன அடையாளமா இருக்கிறது? இதே விதமா தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ராஜா, அதே சமயத்துல ஆசாரியராகவும் இருந்தார். அதனாலதான் நம்மையும் அப்படி ஆகணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. உங்களையும் நான் அப்படி ஆக்குவேன் என்று அவர் சொல்வதற்கு காரணம் அவரே ஒரு ராஜாவும் ஆசாரியரும். இப்ப இதற்கு முன்பாக ஒரு அடையாளமாக தான் மெல்கிசேதேக் வர்றாரு. வந்து என்ன தர்றாரு? பிரெட் அண்ட் வைன். நம்ம ஒவ்வொரு கம்யூனியன்ல நம்ம பிரெட் அண்ட் வைன் தான் எடுக்கிறோம் இல்லையா? அதற்கு ஒரு இது. இப்ப இதுக்கு இன்னொரு அடையாளமா என்ன? அவர் ஆசாரியர் என்பதற்கு ஆபிரகாம் உடனே என்ன செய்யறாரு? அவருக்கு வந்து தைத்து கொடுக்கிறாரு. தசமபாக காணிக்கையை அவருக்கு தருகிறார். இப்போ ஏதோ ஒரு சர்வீஸ் நடக்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில இந்த மெல்கிசேதேக் அங்கிருந்து போன சமயத்துல அந்த இடத்துல இருந்து கானானியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய நீர்நிலைய, ஒரு டேமை கட்டி அங்க இருந்து அந்த நீர்நிலையில் நீரை வந்து அந்த குளத்துல இருந்து அப்படியே அதை வந்து டைரக்ட் பண்ணி ஊருக்குள்ள வரும்படியாகவும் அவர்களுக்கு அது கிடைக்கும்படியாகவும், அதே சமயத்துல இன்னும் ஒரு பக்கத்துல அதை வந்து அவர்கள் அதை இன்னும் அதை வந்து அப்படியே அதை சேனல் பண்ணி அது இன்னொரு குளமாக, ஒரு மேல் குளமாக அதை உருவாக்கி, அது வந்து கித்ரோன் வேலி, அதாவது எருசலேமுக்கு கீழே இருக்கிற நிறைய பள்ளத்தாக்குகள் உண்டு. அதுல கெதரோன் பள்ளத்தாக்குன்னு நம்மள வேதத்துல படிச்சிருப்போம். அந்த பகுதிக்கு தண்ணீர் வரும்படியாக இந்த மாதிரி அதெல்லாம் டைரக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த இடம் அப்படின்னு அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் வரலாற்று முக்கியமான ஒரு காரியம், ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்த ஒரு காரியம். நமக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா அன்னைக்கு இருக்கவங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிருக்காது. ஆனா இன்றைக்கு நமக்கு அதை வந்து ஏதோ ஒரு கம்யூனியன் சர்வீஸ் நடந்த ஒரு இடமாக அதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு சம்பவம் நடந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறத நாம இங்க குறிப்பிட்டிருக்கிறார். ஏசாயாவை போய் அந்த இடத்துல அவருடைய மகனோடு அந்த ராஜாவை சந்தித்து அந்த செய்தியை நீ அவருக்கு சொல்லு. எல்லாம் சிறைபிடித்து போவார்கள், ஆனால் எப்படியும் ஒரு சிறு கூட்டம் திரும்ப வரும் அப்படிங்கிறத நீ போய் அங்க சொல்லுன்னு. ஆனா எதை அவர் சொன்னாலும், எப்படி அதை காண்பித்தாலும் அவருக்கு அது ஏற மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அவர்களுடைய மைண்ட் பூரா வேற காரியத்தினால நிறைந்திருக்கிறபடினால எதை சொன்னாலும் அவர்களுக்கு அது ஏறவே ஏறாது. என்னன்னாலும் அதே பிடிவாதமா இருப்பாங்க. தே ஹாவ் லாட் ஆஃப் எனர்ஜி. அதனால அவங்க அதுலயே பிடிவாதமா நின்று அதுதான் அப்படின்னு அவங்க முடிவெடுப்பாங்க. ஆனா அதுல அப்புறம் பின்னால விளைவுகளை சந்திப்பாங்க. இங்க ஆண்டவர் அவங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இவங்க கேட்டு ஆண்டவரை நம்பி இருந்தா நிலைமையே மாறி இருக்கும். ஆனா இவர் வந்து ஆகாஷ் வந்து அப்படி எதுவுமே செய்ய இல்லை. இன்னும் சில சமயத்துல சிலருடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கவலையினாலையும் நேர்பட்டிருக்கிற தோல்விகளினாலையும், ஒருவேளை வியாதி, ரொம்ப சிக்கா படுத்திருக்கிறவங்க வச்சுக்கோங்க, நல்ல ஒரு பிலீவரா இல்லைன்னா அவங்கள்ட்ட போய் இந்த சூழ்நிலையிலும் நீங்க கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்க அவர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் உங்களை குணமாக்குவாருன்னு சொல்லி பாருங்களேன். அவங்களுக்கு நம்ம மேல அப்படி ஒரு கோபம் வரும். என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்னை இப்படி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு கடவுள், இந்த நேரத்தில் நான் அவரை நம்பணும்னு சொல்றியா அப்படின்னு தான் அவங்களுடைய எண்ணம் இருக்கும். நல்ல விசுவாசியா இருந்தா நம்ம சொல்லவே வேண்டாம், அவங்கள பார்த்து நாமளே ஆச்சரியப்படுவோம். அந்த அளவுக்கு அவங்க விசுவாசத்தோட இருப்பாங்க அந்த சூழ்நிலையிலும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ஃபெய்த்.
இந்த மக்களுடைய நிலைமை. இந்த ராஜாவுக்கு அந்த அனுபவமே இல்லை. அதனால என்ன பேசினாலும் அது கர்த்தருடைய காரியம்தான். கர்த்தர் இதை இப்படி அனுமதிச்சிட்டு இருக்காரு. கர்த்தர் இப்படி இந்த மாதிரி சில காரியங்கள் மூலமா நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த மகனை கொண்டு வர சொன்னாரு, எதுவுமே அவர் பேசல. மகனை பற்றி அவர் பேசல. கர்த்தர் அவரை ஒரு ஆப்ஜெக்ட் லெசன்னா கொண்டு இப்போ ஒரு சில சமயத்துல கிளாஸ் எல்லாம் டீச்சர்ஸ் எடுக்கும்போது ஒரு சில காரியங்களை கொண்டு போய் இப்படி காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவரை கொண்டு போய் அவனை காமிச்சிருக்காரு, காமிக்க சொல்றாரு. ஆனா அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஆகாஷ் ராஜாவுக்கு இல்லை. நான் என்ன இங்க சொல்றேன்னா, கர்த்தர் எவ்வளோ ஒரு அருமையான டீச்சரா இருந்திருக்காரு. என்னென்ன விதத்துல இந்த மக்களுக்கு சொல்லி தரணும், அவ்வளோ பொறுமையா. இப்ப அவரையே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது நமக்கு பொதுவா எப்படி இருக்குன்னா, அடைச்சே இது என்ன சொன்னாலும் கேட்காது, இதுங்கள்ட்ட போய் நாம என்ன பேசுறது, அவ்வளவுதான் விட்டுறணும், கையை கழுவிடணும்னு நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தர் அப்படி ஒருபோதும் நினைக்காம அவ்வளோ தூரம் நம்ம நான் பொறுமையா இருந்து இன்னும் இன்னும் என்னென்ன விதத்துல சொல்லி இவங்களை நமக்கு சரியான காரியத்தை செய்ய வைப்போம் அப்படின்னு அவர் முயற்சிக்கிறதையும் நாம பார்க்கிறோம். ஆனா கடினமான இருதயமா இருந்தா எதையுமே அது ஏற்றுக்கொள்ளாது, எதையும் அதை புரிஞ்சு கொள்ளவும் முடியாது. இந்த காலகட்டத்துல விசேஷமா கடைசி நாட்கள்ல நாம ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு கடின இருதயத்திற்குள்ளாக போய்விடக் கூடாது. நமக்கு பல காரியங்கள் நம்மை தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நாம அந்த கோலை நோக்கியே தான் போகணும். நம்முடைய அந்த நோக்கத்துல, நம்முடைய அந்த ஓட்டத்துல நாம டீவியேட்டே ஆகக்கூடாது. அது தங்க ஆப்பிள் நம்ம வழியில விழுந்தாலும் சரி, இல்ல நமக்கு காலில் ஏற்பட்டிருக்கிற அடியானாலும் சரி, அல்லது கீழே விழுந்து எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எதுவானாலும் நோக்கத்தை விட்டு தொடர்ந்து விட்டு போயிடக்கூடாது. நோக்கத்திலேயே நாம தொடர்ந்து ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்பதான் நம்ம கர்த்தரையே நம்பி வாழ முடியும், ஜெயம் நமக்குரியதாய் இருக்கும். இதுதான் அங்க முக்கியமான பாடம். ஆனா இந்த ஆகாசு அதையெல்லாம் ஒண்ணுமே புரியாத ஒரு மனிதனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால அந்த என்டையர் நேஷன் வாஸ் சஃபரிங். இப்போ இவர் கர்த்தர் மறுபடியும் இன்னும் அந்த மக்களோட இடைபெடுறாரு. அந்த ராஜா கிட்ட பேசுறாரு, தீர்க்கதரிசி மூலமா என்ன சொல்றாரு, இந்த ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க, யாரு, சீரியா ராஜாவும் இஸ்ரேல் ராஜாவும் என்ன பேசுறாங்க, அந்த அவங்கள நெருக்கி போய் யூதேயா தேசத்தை நெருக்கி அதை நமக்குள்ள பங்கிட்டு கொண்டு அங்க இருக்கிற அவங்க ஆளு ஒரு ராஜாவை அங்க ஏற்படுத்துவோம்னு சொன்னதுனால நீ பயப்படாத. இதெல்லாம் சொல்றாங்க, ஆனா நீ பயப்படாத. இந்த ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னா, சும்மா ஒரு புகைகிற அக்னி கட்டைகளாய் கொல்லிக்கட்டைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் பெரிய எரிச்சு நாசமாக்குற வல்லமை உள்ளவர்கள் அல்ல. அவங்க ஒரு சாதாரண புகைஞ்சிட்டு போகிற ஒரு சின்ன அக்னி கட்டை, அவ்வளவுதான். அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அதை பார்த்து நீ உன் இருதயம் துவள வேண்டாம் அப்படின்னு அவர் அவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஆனா ஆகாஷ் ராஜாவுக்கு அப்படியெல்லாம் இருக்க முடியல. இன்னும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவங்க நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்க போறதில்ல, அவங்க ஆலோசனை நிலை நிற்பதில்லை. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சின். இன்னும் 65 வருஷங்களில எபிராயிம் ஒரு ஜனமாயிராதபடிக்கு நொறுங்குண்டு போகும். அவரெல்லாம் டைமே சொல்றாரு, நீ கவலையே படாத, உனக்கு எதிராக வர இந்த இஸ்ரேலாட்டும், எப்ராஹிம் தான் இஸ்ரேலை தான் எப்ராஹிம்ங்கிறாங்க, அந்த எப்ராஹிம் ராஜாவாகட்டும், எப்ராஹிம் நேஷன் ஆகட்டும், அந்த சீரியாவாகட்டும், எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுது. அதுக்கு அந்த அவங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்க போறதில்ல. நீ தைரியமா இரு, நீ கலங்காம இரு, கர்த்தரை நோக்கிப்பார் அப்படின்னு அவர் சொல்றாரு. வெறும் 2 அக்கினி எரிந்து போன கொல்லிக்கட்டைகள், ஜுவாலிக்கிற கொல்லிக்கட்டைகள் இல்ல, எரிஞ்சு முடிச்சு அப்படியே லேசா புகஞ்சிட்டு இருக்கும் பாருங்க, அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது
அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இந்த ஆகாஷ் ராஜாவுக்கு அது கொஞ்சம் கூட மைண்டில் ஏறல. ஏன்னா அந்த அக்னி கொல்லிக்கட்டையில வந்து எதையும் செய்ய முடியாது இல்லையா? பார்க்கறதுக்கு பயமா இருக்கும். ஏதோ இந்த கொல்லிக்கட்டை வந்து அப்படியே தீ பிடிச்சு அழிச்சிரும் அப்படின்னு பார்க்க பயமா இருக்கலாம். அந்த கொல்லிக்கட்டையே தன்னை அப்படி நினைச்சுக்கலாம், தனக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு நினைச்சுக்கலாம். ஆனா ஆண்டவர் முன்னால அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படியே அவிஞ்சு போன ஒரு கட்டை. அதை வந்து கண்டு நீ ஏன் பயப்படுற, நீ பயப்படாத, அதனால எதுவும் செய்ய முடியாது, வெறும் இப்படி புகஞ்சுக்கிட்டு தான் இருக்க முடியும், நீ என்ன நம்பு, எங்கிட்ட வா. அந்த அப்படி புகஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஆகிறதுக்கு முக்கியமான காரியம் அவங்களுடைய பெருமை, தன்னை பற்றிய அதிகமாக நினைக்கிற எண்ணங்கள். அதனால அவங்க அழிஞ்சு போவாங்க. நீ வந்து என்னை நம்பு, என்னை மாத்திரம் நம்புன்னு கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனாலும் ஆகாஸ் பார்த்தீங்களா, ஒரு ராஜா மூலமா ஒரு அதிகாரம் ஃபுல்லா கர்த்தர் சொல்ற செய்தி, கர்த்தரை நம்பாம வேற காரியத்தை நம்பும் போது அந்த இருதயம் எவ்வளவு கடினமாகி விடுகிறது, எவ்வளவு உணர்வற்றதாகி விடுகிறது, எவ்வளவு தெளிவாய் ஆண்டவர் அவர்களோட பேசினா கூட அதை ஏற்றுக்கொள்ளவோ அதை விளங்கி கொள்ளவோ முடியாத ஒரு இன்சென்சிட்டிவ் நிலைமையை ஆகிவிடுகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். 9ஆம் வசனத்துல வந்து நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமாலியாவின் மகன் பெக்கா, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். அவர் திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசி, கர்த்தரை நம்பு. அதை செய்யலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, அழிஞ்சுதான் போவீங்கன்றத அவர் அங்க சொல்றார். சேலஞ்ச் யாருக்கு? தலைவனுக்கு, ஆகாஸ்க்கு. நீ நம்பினால் எருசலேம் காக்கப்படும், இல்லை என்றால் எருசலேம் பாதிக்கப்படும். இதுதான் அங்க சொல்ற செய்தி. இன்னைக்கு நாம குடும்பத்துக்கு தலைவிகளாய் நாம் இருக்கோம். நாம கையில அதை பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. நாம கர்த்தரை நம்பி கர்த்தரை விசுவாசித்து வாழ்ந்தோமானால் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, இது மாதிரி பல பிரச்சனை வரும், கடன் தொல்லை வரும், ஒரு வியாதிகள் வரும், திடீர்னு நஷ்டங்கள் ஏற்படும், திடீர்னு சுகவீனங்கள் வரும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எப்படி நமக்கு பிரச்சனைகளும் பாதிப்புகளும் வந்தாலும் நாம் ஜாக்கிரதையோடு நம்ம வந்து கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தோமானால் நம்ம குடும்பமும் காக்கப்படும். நீ கர்த்தரை விசுவாசி, உன் குடும்பமும் ரட்சிக்கப்படும். அப்போ நம்ம கர்த்தரை, குடும்பத்தை காப்பாத்துறது நம்ம கையில இருக்கு. நாம அதான் ஒரு தலைவனுக்குன்றதுக்கு, தலைவனா இருந்தாலும் சரி, தலைவியா இருந்தாலும் சரி, பொறுப்பில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆழமான பக்தி விசுவாசம் அவசியம். நம்ம இந்த அதிகாரத்துல இந்த ராஜாவை பத்தி நம்ம வாசிக்கிறதுலயே கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து என்ன பேசிக்கிட்டே வர்றாருன்னா, அதை மாத்திரம்தான் பேசிக்கிட்டே வர்றாரு. அந்த ராஜாவுடைய இருதயம் எப்படி, வரலாறு சம்பவங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய இருதயம் எவ்விதமாய் மாறிவிட்டது. அவருக்கு எவ்வளவு பிளான்ஸ், எவ்வளவு காலகட்டம் கொடுக்கிறாருன்னு பாருங்க. திரும்ப திரும்ப சொல்றாரு, இப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாரு. ஆனா இந்த மனுஷனுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய எண்ணமே இல்லை, திங்கிங்கே இல்லை, மாம்சீக முறையிலேயே எதையும் அணுகிறாரு. அது நல்ல வித்தியாசம் தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனைய, ஒரு சம்பவத்தை அணுகிற விதத்திலேயே அவங்க மாம்சீகத்துல அணுகிறாங்களா இல்ல ஆவிக்குரிய விதமா அணுகிறாங்களான்னு அவங்க பேச்சிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த ராஜா வந்து அவர் தேசத்துக்காகத்தான் செய்யறாரு. அவர் வந்து தேசத்துக்கு நன்மைக்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக தான் அவர் செய்யறாரு. ஆனா அவர் வந்து செய்த முறை தப்பு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஏதோ இவர் இப்படி பண்ணினதுனால எருசலேம் காக்கப்பட்டதா? இல்ல.
எவ்வளவோ பாதிப்புக்குள்ள ஆனாலும் எருசலேமை ஆண்டவர் தப்பிப்பு வைப்பதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இவர் செஞ்சதுனால அல்ல, ஆனா கர்த்தர் எப்படியும் எருசலேமை காப்பாத்துவார். அப்ப இவரோட வேலை என்ன? கர்த்தருடைய சித்தப்படி செஞ்சிருந்தா அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். இவருடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப இவரோட வாழ்க்கை வீணாய் போயிடுச்சு. இவர் தவறான ஒரு வழியில ஒரு நல்ல இன்டென்ஷனுக்காக செய்யறேன்னு செஞ்சு கர்த்தரை விட்டு நீ எதை செய்தாலும் அது நஷ்டமே. கர்த்தரை நம்பினதுனால உனக்கு ஏற்பட்ட நஷ்டங்களும் உனக்கு ஆசீர்வாதமே. இதை நம்ம விளங்கி கொள்ளணும். இது அவர் புரிஞ்சுக்காம செய்ததுனால ஏதோ இவர்தான் எருசலேமை கட்டி காக்கிற மாதிரி கர்த்தர் எருசலேமை காப்பதில் உண்மை உள்ளவர் இன்னைக்கு வரைக்கும் காத்து வரார். ஆனா இந்த ஆகாஷ் ராஜா ஒரு பேட் எக்ஸாம்பிளா போயிட்டார். கர்த்தரை நம்பாம போயிட்டார். இல்லைன்னா அவங்க அப்பா மாதிரி எசேக்கியா மாதிரி ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்குள்ளானவராய் இருந்திருக்க முடியும். அன்பார்ச்சுனேட்டா அவர் இப்படி ஒரு பேட் எக்ஸாம்பிளா மாறினதாக நாம இன்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்றார். சரி, நீ இவ்வளவு புவர் ஃபெய்த் உள்ளவனா இருக்கிறையே, அதனால உனக்கே நான் ஒரு வாய்ப்பு தரேன், இன்னும் ஒரு வாய்ப்பு தரேன். என்னது? ஏன்னா அவர் நிச்சயமா தேசத்தை காப்பதில் உண்மை உள்ளவரா இருக்காரு. தேசத்துக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்துதான் போகும். ஒரு ரெமனன்ட் திரும்ப தான் வரும். இதெல்லாம் கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆனா ஒய் இஸ் கோயிங் ஆன் டாக்கிங் டு ஆஹாஸ், அவன் நல்லா மாறணும், ஒரு நல்ல ராஜாவா ஆகணும்னு அப்படி அவருக்கு கர்த்தரோட சித்தம். இப்படிதான் ஒரு ஒரு ஆத்மா மேலேயும் கர்த்தர் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறார். இப்படி பல முறைகளில பல வழிகளில சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப என்ன சொல்றாரு? சரிப்பா, நீ ஒரு அடையாளத்தை கேளு, அந்த அடையாளத்தை நானு உனக்கு தரேன். 1 minute, எனக்கு இந்த காலையில கொஞ்சம் சில டிஸ்டர்பன்சஸ். இந்த குப்பை ஷீலா ஷீலா ஆண்டி இப்போ அக்கா சொல்லும் போது எசேக்கியா ராஜா யாருன்னு சொன்னாங்க? ஆண்டி எனக்கு சரியானபடி கேட்கல. நான் மறுபடியும் ஏக்கா வீட்டுக்கு எந்த டவுட் எனக்கு இருக்குது. ஏன்னா எசேக்கியாவின் மகன் மனாசே, ஆமா, மனாசேனுடைய மகன் தான் இது ஆகாஸ் இருக்கு நினைக்கிறேன். எனக்கு இதுவுமே டவுட்டா இருக்கு. மகன் இல்ல, ஆகாசுடைய மகன் எசேக்கியா தானே? அப்படியா? ஆகாசுடைய மகன் எசேக்கியா. எசேக்கியா, ஆமா. எசேக்கியாவுடைய மகன் மனாசே. மனாசே. ஆமா, இப்படித்தானே போகும். அப்படிதான் நினைக்கிறேன். நான் அக்காட்ட கேட்க நினைச்சேன். கேட்டுடலாம். ஆமா, கேட்டுடலாம். 2 மூணோட அக்கா அது சொன்னாங்க. நானும் அதை யோசிச்சுட்டு கேட்கணும்னு நினைச்சு நீங்க கேட்டுட்டீங்க. இல்ல, நான் கேட்டது சரியான எனக்கு ஒரு டவுட். இல்ல, கரெக்ட். நானும் யோசிச்சேன். ஏன்னா எசேக்கியா மகன் மனாசே. மனாசே, கரெக்ட். மனாசே மகன் சிதேக்கியா. இருங்க, ஆகாசுடைய மகன் எசேக்கியான்றது கண்டுபிடிச்சு வச்சுப்போம் எந்த வசனம். கண்டுபிடித்தீர்கள்? ஒரே நிமிஷம் பாப்பு. ஆமா ஆமா, பாப்பி 2 ராஜாக்கள் 18 இருக்கு. பாப்பி. ஆகாசனும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகி எசேக்கியா. எசேக்கியா ராஜா பேச கேக்குதா? பாப்பி வந்துட்டு இல்ல இல்ல நீ மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணு. எங்களுக்கு ஒரு பெரிய டவுட். ஒரே நிமிஷம், எங்களுக்கு ஒரு பெரிய டவுட்.
ம் ஆகாசுடைய மகன் வந்து எசேக்கியா. ம் ஆனா நீ சொல்லும் போது எசேக்கியா வந்து மாத்தி மாத்தி சொன்னேன். சொன்ன. அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அலர்ட்டா இருக்கீங்க. வெரி குட். கவனமா இருக்கலாம். அலர்ட்டா நான் இருக்கீங்கன்றது request எனக்கு பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப இருந்தோம். சந்தோஷம். மாத்தி தான் சொல்லிட்டேன். நான் வேணும்னு சொல்லல. மாத்தி தான் ம். சொல்லிட்டேன். அத 2வது முறை திரும்ப சொல்ல வரும்போது எனக்கு உணர்ந்துட்டேன். சரி பாப்போம். இல்லைன்னா அது முடிஞ்ச பிறகு கடைசியா அவங்கள்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். 2 பரவாயில்ல, பரவாயில்ல. ஒரு கேப் ரெட் கிடைச்ச வெரி உடனே குட். புடிச்சிட்டீங்க. ஆமா கேப் ரொம்ப யூஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஆமா, தப்பா சொல்லிட்டேன். நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். சரி, 10ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க எப்படியோ எங்கனாலும் கேளு. இதுல இருந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள். பாதாளத்துல இருந்தே ஒரு அடையாளம் வேணும்னாலும் கேளு. ஸோ காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரிதிங். அது பாதாளம்னாலும் சரி, அது உன்னதமானாலும் சரி, எல்லாவற்றின் மேலும் அவர் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். இல்ல, எல்லாவற்றின் மேலும் அவருடைய ஆளுகை இருக்கு. அதனால நீ என்ன ஒரு அடையாளத்தை கேளு, நான் எங்க இருந்தாலும் நான் தர முடியும். சர்வ வல்லவர் என்பதை நாம் இங்க பார்க்கிறோம். சரி, ஆனாலும் இந்த இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, என்ன சொல்றாரு, அவர் அந்த நான் அந்த கேட்க மாட்டேன். அந்த அந்த அடையாளத்தையே அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன். ஆமா, அவர் எப்படி இதை சொல்றாருன்னா, எப்படி சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பதில் சொன்னார் இல்லையா, சோதித்து பாராயாக, பரீட்சை செய்து பாராயாகன்ற வசனம் இருக்கு இல்லையா உபாகமத்துல. அது மாதிரி நியாயப்பிரமாணத்துல இப்படி இருக்குங்கிறது மாதிரி ஆகாஷ் வந்து கர்த்தருக்கு சொல்றாரு, நான் வந்து எப்படி பரிசிக்க முடியும், நான் பரிசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதாக நாம பார்க்கணும். கர்த்தரே சொல்லும்போது கர்த்தரை விட மிஞ்சின அறிவாளிகளாய் சில சமயத்துல நாம மாறிடுறோம். அப்படிதான் அவரை போய் அங்க சொல்றாரு. இது வந்து அகைன் ஆவியினால நம்ம நடத்தப்பட்டாதான் கர்த்தருடைய வழிநடத்துதலை புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நம்முடைய புரிந்து கொள்ளுதல், நம்ம நடக்கிற காரியங்கள் எல்லாமே சரியா இருக்காது. அது ஒரு தவறான புரிந்து கொள்ளலாம் இருக்கும். அது யாராலையும் திருத்த முடியாது. பாருங்க, எவ்வளோ திருத்த பார்க்கறாங்க. அவங்களுக்கு அந்த மனசு இல்லைன்னா அதை எப்படி திருத்துறது? திருத்தவே முடியாது. பாருங்க, நான் கேட்க மாட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன். அப்போ இங்க அவர் சொல்றாரு, நீங்க மனுஷனை விசனப்படுத்துறது போதாதுன்னு தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? அவர்தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறேங்கிறாரு, ஆனாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அடையாளம் தான் ஒரு பெரிய அடையாளம். என்னது அது? ஒரு கன்னிகை ஒரு கர்ப்பவதியாகி ஒரு ஒரு குமாரனை குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இந்த ஒரு செய்தி நமக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான செய்தி, எவ்வளவு ஒரு ஆறுதலான செய்தி, எவ்வளவு ஒரு அடையாளமான செய்தி. 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்தி, தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட கான்டெக்ஸ்ட் எப்படி? ஒரு ராஜாவுக்கு புத்தி சொல்றதுக்காக, ஒரு ராஜாவை ஆண்டவர் பக்கம் திருப்புவதற்காக, அதற்கு செய்யப்பட்ட ஒரு முக்கிய செய்தி. ஆனா அந்த ராஜா கேட்கல. அந்த ராஜாவுக்கு விடலை. பாருங்க, கர்த்தர் வந்து இந்த மனுஷன் இவ்வளோ திரும்ப திரும்ப சொல்லியும் விடல. ஆனா கர்த்தர் அவனை விடல. நம்மையும் கர்த்தர் ஒருபோதும் கைவிட்டுற மாட்டார். ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல ஒரு சிலர், இல்லைன்னா சபையில நமக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் இந்த மாதிரி பிடிவாதமா கர்த்தரிடத்துல வரமாட்டேன்னு நிக்கக்கூடிய மனுஷரா இருந்தாலும், எவ்வளவு நம்ம சொல்லியும் அவங்க இருதயம் கடினமா இருக்கிறதுனால அவங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியாத உணர்வற்ற நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நிறைய வாய்ப்பு தருவார், நிறைய சந்தர்ப்பங்களை தருவார். ஆனா பரிதபிக்கக்கூடிய நிலைமை,
இவ்வளவு கொடுத்தும் அவங்க கேட்கலன்னா அவ்வளவுக்கு அவங்க கணக்கு கொடுக்கணும். சோ நியாய தீர்ப்பு தலைமையில குவிச்சுக்கிறாங்க. அதை பற்றி அவங்க உணர்வற்றவர்களா இருந்தார். ஆனா கர்த்தருடைய இரக்கத்தையும் தயவையும் நாம் இங்க பார்க்கிறோம். அவ்வளவு தூரம் அவர் இறங்கி வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கட்டளையிட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு பெரிய செய்தியை சொல்றாரு. இது இதுவரைக்கும் யாரும் நினைத்து பாராத ஒரு செய்தி. யாருக்குமே இது பற்றிய ஒரு ஐடியாவே அவங்களுக்கு கிடையாது. எப்படி நோவா காலத்துல மழைன்னா என்னன்னு தெரியாதோ, இந்த காரியமும் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இதை பற்றி அவர் அன்னைக்கு அப்படி ஒரு ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டார். அது என்னவென்று நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவே என்று பெயரிடும். சரியா? இது ஒரு நற்செய்தி. இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். இது எப்படி நிறைவேறிட்டு இதனுடைய அர்த்தம் என்ன என்பதையெல்லாம் நாம அடுத்த வாரத்துல பார்ப்போம். ஆனா இந்த ஆகாஷ் ராஜாவின் வரலாறுல நாம கற்றுக்கொள்ளுகிற முக்கியமான காரியம், ஒருபோதும் நம்முடைய இருதயத்தை கடினமாக்கி கொள்ளக்கூடாது. நாம் இந்த மனக்கடினத்திலிருந்து விலக வேண்டும். அடுத்து கர்த்தருக்கு நம்ம எப்பவும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். எப்பொழுதும் அவருடைய ஆபத்துல அவரை தேடணும், அவரை மாத்திரமே தேடணும். அவர் மேலேயே நம்பிக்கையா இருக்கணும், விசுவாசத்தோட இருக்கணும். கொடுக்குற அந்த இதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கணும் நமக்குள்ள. பல காரியத்தை உள்ள போட்டோம்னா அந்த இது வராது. நம்ம அதுலயே நோக்கமா இருந்தோம்னா நமக்கு அவர் என்ன சொல்றாருன்னு அந்த மெல்லிய சத்தம் அப்பதான் நமக்கு கேட்கும். அந்த சத்தம் நமக்கு எப்ப கேட்கும்? அதிகாலை நேரத்துல கேட்கும். அதையும் நம்ம எப்பொழுதும் ஞாபகத்துல வச்சுக்கணும். அவரை தண்டனையத்தக்க சமயத்தில் தேடணும். அந்த சமயம் அதிகாலை நேரம். அந்த நேரத்துல நம்ம இப்ப நேற்றைய சிஎஸ்ஐ சர்ச்சுடைய டாபிக்கே லிசனிங் டு காட், இல்ல நோயிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் த நாய்ஸி வேர்ல்ட். அப்படிதான் தலைப்பு. நோயிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் த நாய்ஸி வேர்ல்ட். எவ்வளவு உண்மை இல்லை? அது நமக்கு சாதாரணமா வேர்ல்ட் இஸ் நாய்ஸி, பல சத்தங்களை உருவாக்கும், பல சத்தங்களை நமக்கு காண்பிக்கும். ஆனா அதிலே கர்த்தரை நாம் தேடணும்னு சொன்னா, கர்த்தருடைய பிரசனத்தை உணரணும்னு சொன்னா, ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும். ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். அதனாலதான் நேற்று பெண்டிகாஸ்டல் சண்டே ஆவியானவரை பற்றி பேசினாங்க, இதையும் சொன்னாங்க. இதுதான் தலைப்பு. அதனால நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ சத்தங்கள் வரலாம், நாமே நிறைய சத்தங்களை உருவாக்கலாம். ஆனா ஆவியானவரின் கீழ்ப்படிதல் சத்தத்தை அறிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களோடு கூட ஒரு ராஜாவின் வாழ்க்கையின் மூலமாக எவ்வளவு திட்டமாய் பேசினீர் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு வசனத்தைகளிலும் நீர் எவ்வளவு அன்புள்ளவராய், ஆண்டவரே எவ்வளவு பொறுமை உள்ளவராய், ஒரு நீடிய சாந்தம், நீடிய பொறுமை உம்மிடத்துல நாங்க பார்க்கிறோம் சுவாமி. இதையெல்லாம் நாங்களும் அனுபவிக்க, கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. நாங்க சோர்ந்துடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும், மனம் தளர்ந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். விடாமுயற்சியோடு ஆண்டவரே பற்பல விதங்களில ஒரு டீச்சர்னா எப்படியெல்லாம் ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லணுங்கிறத அதையும் நாங்க இதுல பாக்குறோம். இவ்வளோ காரியங்களை இதுல ஆண்டவரே, இட்ஸ் சச் அ டீப் திங் லார்ட். அது மாதிரி நாங்க அறிந்து கொள்ளுகிறோம். அதற்காக எல்லாம் நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்துல எங்களோடு கூட தெரியாம பேசினீர். ஆண்டவரே, நாங்க அறிந்து கொண்ட, கேட்டுக்கொண்ட காரியங்களை, ஏற்றுக்கொண்ட காரியங்களை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களுக்கு இன்னும் பல காரியங்களை மறுபடியுமாய் உணர்த்திட்டு இருக்கீங்க. அதையும் நாங்க சரியா புரிந்து கொள்ள, அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீத்தாமே அவளுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை தாரும். இந்த வசனத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை இன்னும் பெருகட்டும். அவங்க குடும்பங்களில அந்த ஆசீர்வாதத்தை காணட்டும். அடுத்த தலைமுறைகளில ஆண்டவரே அந்த இது ஆசீர்வாதம் கடந்து செல்லட்டும் சுவாமி.
சாட்சிகளாய் இவர்கள் நிற்க உதவி செய்யும் சுவாமி. நல்ல முன்மாதிரிகளாய் ஒவ்வொருவரும் அவங்க குடும்பத்துல அவங்க அம்மாவை பார்க்கும்போது எங்க அம்மா இப்படி எங்க அம்மா அப்படின்னு நல்ல காரியங்களை சர்டிபிகேட்டா சொல்றதுக்கு அவர்களை நீர் அப்படிப்பட்ட பெண்களாய் மாற்றி கொடுக்க உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அது மாத்திரம் அல்ல, சமுதாயத்துக்கும் எங்களுடைய ஆண்டவரே கடமைகளை நாங்கள் சரியா செய்ய, பொறுப்புகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. நீர் கொடுக்கிற பொறுப்பை எஸ்ஐயா எப்படி ஏற்றுக்கொண்டு செய்தாரோ அது போல நாங்களும் செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கூட 2-3 பேர் வரல, சூழ்நிலைகளின் காரணமாக ஊருக்கு சென்றிருக்காங்க. ஆண்டவரே அவங்களாம் சீக்கிரமாய் வந்துவிட உதவி செய்யுங்க. எவ்வளவு நல்ல முக்கியமான காரியங்களை ஆண்டவரே அவங்க மிஸ் பண்றாங்க. நீர் உதவி செய்து அவர்களெல்லாம் வந்துவிட நீர் கிருபைத்தாங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கோங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். Yes, Lord. விஜயா Oh, இருக்கீங்களா? thank you everyone. God bless you all. தேங்க்யூ. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்க நேத்து ஓகேம்மா. சர்ச்சுல